உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னது இது? லெட்டர் மாதிரியே இருக்கு. அந்த லெட்டர் கொடு. யாருக்கு நீங்க லெட்டர் எழுதுனீங்க? ஐயோ, நான் யாருக்கும் லெட்டர் எழுதலமா. யாரோ எழுதின லெட்டர் இங்க கிடந்தது. அதான் சரி என்ன லெட்டர்னு படிக்கலாம்னு எடுத்தேன். நானே படிச்சு சொல்றேன். அதெல்லாம் வேணாம், நானே படிச்சுக்கிறேன். லெட்டர் கொடு. இல்ல, நான் தான் படிச்சு சொல்லுவேன். ரம்யா, அதோ மாமா, இது உங்களுக்கு சொந்தமான லெட்டரே இல்லை. வேற ஒருத்தவங்க லெட்டர் எல்லாம் படிக்கிறீங்க. யாரு உங்களுக்கு ஜனனி எழுதுனாளா? உங்க கூடவே இருக்கிறது பத்தாதுன்னு லெட்டர் எழுதி லெட்டர் மூலமா வேற லவ் பண்றாளா? ஏ ரம்யா, ஏன் இப்படிலாம் பேசுற? இது லவ் லெட்டரே இல்ல. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு லவ் லெட்டர்லாம் எழுதி லவ் பண்ணுவாங்களா? சும்மா மச்சான், பண்ணாலும் பண்ணுவீங்க. அது லவ் லெட்டர் இல்லனா என்கிட்ட கொடுங்க, நான் படிக்கிறேன். ஏன் மாமா, என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல மாமா. நிலா பாப்பா இதை வச்சு விளையாடிட்டு இருந்தா. நானும் அவளை நிலா வாங்க மாமா. ஏய் நிலா, ஏய் நிலா குட்டி, ஏய் எங்க ஓடுற? ஏய் டுண்டு, என்னடா ஓடி பிடிச்சு விளையாடுறியா? குடு. போங்க மாமா, நான் ராக்கெட் செஞ்சு விளையாடணும். அந்த பக்கம் போங்க. ஏய் ராக்கெட் எல்லாம் செய்ய தெரியுமா உனக்கு? எங்க செஞ்சு காமி. ஏய் நானும் அது ஸ்கூல் டைம்ல பண்ணதுடா. எனக்கெல்லாம் மறந்துருச்சு. நீ பண்ணு. சூப்பர்ரா. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பரவாயில்லையே, கைவசம் தொழிலாம் வச்சிருக்க. நம்ம வீட்டு குட்டி கலாமு. சரி, ராக்கெட்லாம் செஞ்சா மட்டும் பத்தாது, பருக்குமா என்ன பாருங்க. அட வாவ், சூப்பர் நிலா. மாமா, அங்க மாட்டிக்கிச்சு. ராக்கெட்னா அப்படித்தான்டா, போனா போட்டோம். ஒரு தடவை அங்க போயிடுச்சுன்னா திரும்பி எல்லாம் வராது. சரியா? மாமா, எனக்கு வேணும், எடுத்து கொடுங்க. இருடா, என்ன நீ மம்மி கூப்பிடுறாங்க பாரு. நீ போயிட்டு வா, அப்புறம் எடுத்து கொடுக்குறேன். அம்மா பத்மாவதி, நீ எதுக்கு இன்னும் நின்னுட்டு இருக்க? கிளம்பி போக வேண்டியது தானே? சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இத்தனை வருஷமா காவல் காத்துட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் வேணா, உங்க உறவும் வேணான்னு பண்ணிட்டீங்கல்ல. இப்படி நடக்கும்னு யாரு நினைச்சு பார்த்தா? நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? நீ வருத்தப்படுற மாதிரி தெரியலையே, சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. இவங்க இந்த வீட்டுல நடிக்கிறாங்களோ என்னமோ. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. ஏ பவானி, காவேரி, ரெண்டு பேரும் எங்கடி இருக்கீங்க? வந்து கூட மாட வேலை பார்க்க மாட்டீங்களா? அம்மா ரம்யா, உனக்கும் தான். அத்த வேண்டாம், கடுப்பு கலப்பாதீங்க சொல்லிட்டேன். நானே எரிச்சல்ல இருக்கேன். நான் என்னடி பண்ணுவேன்? எல்லாரும் வந்து ஏன் மேல பாயுறீங்க? இத பாரு, சிவா உனக்கு இல்லன்னு ஆயிப்போச்சு இல்ல, விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே. அவனையே நினைச்சிட்டு இருந்தா உன் வாழ்க்கை தான் வீணா போகும். இப்படி பட்டுன்னு சொல்லிட்டீங்க. அவ மனசு என்ன பாடுபடுன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? திரும்ப திரும்ப என்னையே கை காட்டினா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்களா? சின்ன வயசுல இருந்து இவதான் என் மருமக, இவதான் சிவாவோட பொண்டாட்டின்னு ஊருக்குள்ள சொல்லி சொல்லி என்னை ஏத்தி விட்டது யார் அத்த? நீங்க தானே அத்த? இப்ப மாத்தி பேசுறீங்க. மாத்தி பேசலடி, மனசுல இருந்தத இப்பதான் பேசுறா. ஐயோ, அவன் மலேசியால ஒருத்திய காதலிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அம்மா, உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாம தான் சிவா மலேசியால காதலிச்சானா? தெரியும்டி, காதலிச்ச பின்னாடி தானே சொன்னா. அம்மா, இங்க நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு அவன் முன்னாடியே சொன்னாதானே
நான் வேணும் வேணான்னு சொல்லி தடுத்திருக்க முடியும்? என்னம்மா கதை சொல்றீங்க? அதானே உன் மகனும் பச்சை குழந்தை, நீயும் ஒண்ணும் தெரியாத பாப்பா. அத்த, எவ்வளவு ஒரு மலேசியாக்காரிய காதலிச்சு தாலி கட்டி கூட்டிட்டு வான்னு சொன்னது நீங்களா தான் இருக்கும். அது நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அத பத்தி பேசி என்ன பண்றது? அத்தை, என் பாவம் உங்களையும் உங்க மகனையும் சும்மாவே விடாது. சத்தியமா சும்மா விடாது. ஏய், நான் வாமா ஜனனி, எங்கம்மா போயிட்ட? ஏம்மா மகாராணி, அலங்காரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா? என்ன ரெடி? அடடடடா, ஒண்ணுமே தெரியாதாமே. ஈர பேனாக்குவா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்கா பாரு. உனக்கும் அண்ணனுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கான அலங்காரம் முடிஞ்சது. அலங்காரம் போதுமா இல்ல இன்னும் பூ வேணுமான்னு போய் பார்த்து சொல்லு. பார்த்து சொல்லுமா. நீ என்ன சொன்னாலும் கேட்க உன் மாமியார் ரெடியா இருக்காங்களே. ஜனனி, இது வேண்டாம். என்னம்மா இது? வேண்டானா? ஏன் வேண்டாம்? மத்தவங்கள பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. சிவா உனக்கு தாலி கட்டியிருக்கா, நீதான் அவனுக்கு பொண்டாட்டி. அத மாத்தவா முடியும்? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. வேண்டாம். ஜனனி, இவங்க பேசுறதுக்காக நீ எதுக்கு? அதான் வேண்டான்னு சொல்றல, விடுங்களே. ஏய், நீ சும்மா இரு. அத்த, ஏமா வேண்டாங்கற? அது வீட்டுக்கு தூரமோ என்னவோ. அப்படியம்மா? ஆமாமா, அதான். என்னம்மா இது? இப்ப வந்து இப்படி சொல்ற? அது சரி. நடக்க முடியாத நாயி வானத்தை பார்த்து கத்துச்சான். காவேரி, இங்க இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஜாலியா சாப்பிடலாம். ஆமா ஆமா, ஸ்வீட் மொத்தம் நமக்கு தான். வாடி. விசாலாச்சி, ஐயர்கிட்ட நல்ல நாள் கேட்டியே, உன் மருமக கிட்ட கேட்டியா? எல்லாம் அவசரம். வா. வா. மன்னிச்சிருங்க. சரி, பரவாயில்ல, விடு ஜனனி. எல்லாம் விதிச்ச நாள்ல தான் நடக்கும். நீ போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.